ஒடிசா பூரியில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய இந்த உலக புகழ்பெற்ற ஜெகந்நாத் ரத யாத்திரை பக்தர்களால் நிரம்பிய தெருக்கள், புனிதம் கலந்து நெஞ்சு வருடக்கூடிய கோஷங்களும் தலைநகரத்தில் தொடங்கி கிராமங்கள் வரைக்குமே ஒவ்வொருவருடைய இதயத்திலுமே இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக நிகழ்வா இது செயல்பட்டு வருது. ஆனா இந்த வருடம் இந்த புனித விழா சர்ச்சையுடைய மேடையா மாறிட்டு இருக்கு. ரதங்களை இழுக்கிறதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய தாமதம், மக்கள் கூட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம்னு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இதுல சிக்கல்லையும் காயங்களையும் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே போல இதுல மிகவும் நம்ம கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ஒரு தொழிலதிபருடைய குடும்பத்துடைய பங்கேற்பு தான் அப்படின்றது தான். அதானி குடும்பத்தினர் ரத யாத்திரையில தேரிழுக்க வர இருக்கிறதான தகவல் வெளியாகியதால நிர்வாகம் திட்டமிட்டு தான் இந்த தேரிழுக்கிறது அப்படின்ற விஷயத்தை தாமதப்படுத்துறாங்களான்ற கேள்வியும் முன்னெழுது. பாஜக அரசு ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஒடிசாவில் இது ஒரு சாதாரண சிக்கலா இல்லைன்னா ஒரு நிஜமான அரசியல் அநியாயமா இது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. இந்த இடத்துல தான் காங்கிரஸும் பிஜேடி கட்சிகளும் ஒரே நேரத்தில் ஒரு குரல் எழுப்புறாங்க. அது திட்டமிட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய தாமதம் தான் பக்தர்களுடைய உரிமையை புறக்கணிக்கக்கூடிய அரசியல் காரியமா இது செயல்படுது அப்படின்றது தான். இந்த விஷயத்தை தான் பாஜக அமைச்சர் கடுமையா மறுக்கவும் செய்யறாங்க. அதாவது இது அரசியல் ஆக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் கிடையாது, உண்மையான ஒரு பக்தி அரசியலை கடக்கவே முடியாது அப்படின்றது தான். இந்த விவகாரத்தில் நடந்திருக்க உண்மை என்ன அப்படின்றதும், பக்தர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய வகையில் இது நடந்திருக்கா, இந்த கேள்விகளுக்கான பதில்கள் தான் தேவைப்படுது அப்படின்றதும், விவரங்கள், ஆதாரங்கள், அரசியல் பின்னணின்னு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனைத்தையும் பற்றியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. ஒடிசா மாநிலத்துல புகழ்பெற்று பூரி நகர்ல ஆண்டுதோறும் நடைபெற்றுட்டு வரக்கூடிய ஜெகந்நாத் ரத யாத்திரையோடைய விழா இந்த ஆண்டு தாமதம் அடைஞ்சிருக்கிறது தொடர்பா ஒரு பெரிய அரசியல் விவாதமா அது வளர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு பின்னால தொழிலதிபர் கௌதம் அதானி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இந்த நிகழ்வுல பங்கேற்கிறதுக்காக வசதிக்காக தான், அவங்க பங்கேற்கணும்ன்ற வசதிக்காக தான் பாஜக அரசு திட்டமிட்டே இந்த தேர்தலுக்கிற விஷயத்தை தாமதப்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் அடிக்கடி வலுப்பெற்றக்கூடிய ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த புராணத்துடைய பின்னணியும் இதுக்கான பக்தி பிம்பமும் என்ன நம்ம பார்த்தோம்னா, ரத யாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது ஹிந்துக்களுடைய மிக புனிதமான விழாக்கள்ல ஒன்றா கருதப்பட்டு இருக்கு. அதாவது ஜெகந்நாத், பலாபத்ரத் மற்றும் சுபத்ரா தேவின்னு சொல்லக்கூடிய 3 தெய்வங்களும் கோயில் மண்டபத்துல இருந்து தேர்கள்ல ஏறி நகரத்துல இருக்கக்கூடிய மற்றொரு பகுதியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு செல்லக்கூடிய நிகழ்வா தான் இது திகழுது. உலகம் முழுவதுல இருந்துமே லட்சக்கணக்கான பக்தர்கள் இதுல பங்கேற்கும் போது அவங்களும் தேர்களை இழுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக அனுபவமாகவும் இந்த இடத்துல கருதப்படுறதாக இருக்கு. இந்த நிகழ்வு சாமானிய பக்தர்களுக்கு புனித உரிமையாக இருக்கு. இந்த சூழல்ல தான் சில அதிகார வாய்ந்த நபர்கள் இல்ல பிரபலங்கள் இல்லைன்னா தொழிலதிபர்கள் இந்த தேரெழுப்புல முன்னுரிமை பெறதுக்கான பக்தர்கள் கிட்ட சில நேரங்கள்ல நெகிழ்ச்சியோ இல்ல கேள்விகள் எழுப்பக்கூடிய சூழ்நிலையும் உருவாகிற சூழலுக்கு இது வந்திருக்கு. இப்போ அந்த வகையில தான் இந்த ஆண்டு அதானி குடும்பத்தினரோட பங்கேற்பு அப்படின்றது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய, அதாவது அவங்க பங்கேற்றதுக்காக தான் இந்த தேரெழுப்பு அப்படின்ற விஷயம் மிகவுமே தாமதமாகுது அப்படின்ற ஒரு சர்ச்சையுடைய காரணமா இப்போ இந்த சூழல் மாறி இருக்கு. இது தொடர்பாக தான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சராக இருந்த பிரசாத் ஹரிச்சந்தன் அவர்கள் ஒரு தனியார் நாளிதழில் ஒரு விஷயம் கூறியிருக்கிறாரு. அது என்னன்னா, விழாவோட சமயத்துல அரசுடைய முழு நிர்வாகமும் இருந்து இந்த தேர்கள் அப்படின்ற விஷயம் சரியான நேரத்துல புறப்படாம தாமதம் அடைஞ்சிருக்கு. இந்த தாமதம் ஏற்கனவே திட்டமிட்டப்பட்டதாக இருக்கும் அப்படின்றதாக தான் தென்படுறதாக இருக்கு. காரணம், அதானி குடும்பம் நிகழ்வுல பங்கேற்க வரதா முன்னவே தகவல் வெளியாகி இருந்துச்சு. கூடுதலா கோவில் தலைமை நிர்வாகி கூட சில முக்கிய பக்தர்கள் வருவதை எதிர்பார்த்து ரதங்கள் நிறுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இதனால ரத யாத்திரையுடைய தாமதம் அப்படின்றது ஒரு சீரான காரணத்தால ஏற்பட்டது கிடையாது அப்படின்றத நம்புற மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த இடத்துல உருவாகி இருக்கின்றதோட, இந்த யாத்திரை ஒரு ஆன்மீக நிகழ்வு மட்டும் இல்லாம ஒடிசா மாநிலத்துடைய பாரம்பரிய கலாச்சாரத்தையே பிரதிபலிக்கிறதாக இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுல ஒரு தனி நபரோ இல்ல ஒரு தனி நபருடைய குடும்பத்திற்காகவோ திட்டமிட்டு இந்த விஷயத்த மாற்றுறது அப்படின்ற ஒரு விஷயம் முழுமையாகவே இது தவறாக பார்க்கப்படுதுனும், இது பக்தர்களுடைய உரிமை மிக்க ஒரு கேள்வி எழுப்புறதுன்றது பக்தர்களுடைய உரிமை மிக்க ஒரு செயலாக இருக்கு அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த விவகாரம் பற்றி ஆழமா விசாரிக்க வேணும் அப்படின்றதையும் அவர் நீதிபதி தலைமையில் ஒரு சுயதீன விசாரணை குழு அமைக்கப்பட வேணும் அப்படின்றதையும்
அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இதோடைய உண்மை தகவல் கொண்டு வரக்கூடிய அவசியம் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் வலியுறுத்தி இருக்கிறாரு. இது தொடர்பான சர்ச்சையில் பிஜே ஜனதா தளம் கட்சியும் தன்னுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது மாநிலத்துடைய முன்னாள் முதல்வர் மற்றும் பிஜேடியுடைய தலைவராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் வந்துட்டு சமூக வலைத்தளத்து மூலமாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு பதிவிட்டிருக்கிறாரு. அதில் பாஜக அரசுடைய நிர்வாகத்தையும் திட்டமிடல் முறையையும் கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு. நந்திகேஷ தேரை வந்து இழுக்கிறதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தாமதம் மிகவுமே கவலைக்கிடமானதாக இருக்கணும். இரவு 7:45 மணிக்கு வரைக்குமே தேர் நகராமல் நின்றுட்டதாகவும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பொது நிகழ்வு அப்படின்றதுல இருக்கக்கூடிய இந்த ரத யாத்திரை இந்த மாதிரியான தாமதப்படுத்துறதால இது முன்னாடியே ஏற்பாடுகளை வந்து பற்றி இருக்கக்கூடிய கேள்விகளை இப்போ முன்னிறுத்துறதாக இருக்கணும். பாலபத்ரருடைய சிலை கடந்த ஆண்டு விழுந்ததும் இந்த ஆண்டு ரதம் நகராமல் தாமதமாக நிகழ்ந்திருக்கிறது. இந்த 2 விஷயமுமே பக்தர்களுடைய நம்பிக்கையை மோசமாகவே பாதிக்கிற சூழல் ஏற்படுறதாகவும் இருக்குது. இந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் திட்டமிடலில் ஏற்படக்கூடிய தவறுகளால் 100கணக்கான பக்தர்கள் கூட்ட நெரிசலில் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்கும் இந்த விஷயமானது மிகவுமே கண்டனத்திற்குரியது அப்படின்றதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போது இதோடைய பின்னணியில் பிஜேடி கட்சி அரசுடைய மேலே நேரடியான ஒரு குற்றத்தையும் சுமத்தி இருக்கிறாங்க. முக்கிய மந்திரி மோகன் சரண் மஞ்சி மற்றும் சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய பிருத்விராஜ் ஹரிச்சந்தன் ஆகியோர் வந்து இந்த நிர்வாக குழுமத்தை பொறுப்பேற்று உடனடியாகவே ராஜினாமா செய்யணும் அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு விஷயத்தையும் வலியுறுத்தி இருக்கிறாரு. வழக்கம் போலவே பாஜக வந்து தன்னுடைய பூசி முள்கள் மாதிரியான சில பதில்களையும் இதுக்காக கொடுத்திருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, ரத யாத்திரை விழா பற்றி இருக்கக்கூடிய சர்ச்சைகள் வந்து மையமாக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில பாஜக அரசு வந்து கம்ப்ளீட்டாக எதிர்க்கட்சிகள் குற்றங்களை நேரடியாகவே மறுக்கிற மாதிரியான ஒரு பதில் கொடுத்திருக்கிறாங்க. ஒடிசாவுடைய சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய பிருத்விராஜ் ஹரிச்சந்தன் வந்து இது எல்லாத்துக்கும் பின்னாடி அரசியல் நோக்கம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது ரத யாத்திரை அப்படின்றது ஒரு புனிதமான ஆன்மீக நிகழ்வு. இது மாதிரியான பக்தி பொருட்களோட கூடியிருக்கக்கூடிய விழாக்களில் அரசியல் அப்படின்ற விஷயம் கருவியாக மாற்றுறது மிகவுமே தவறான ஒரு செயலாக இருக்கணும். எதிர்க்கட்சிகள் வந்து பொதுமக்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய நோக்கில் திட்டமிட்டு தான் இந்த சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறாங்க. இது தங்களுடைய அரசியல் ரீதியாக முன்னேறத்துக்கான முயற்சியாக அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்கன்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே போலவே நிர்வாகம் தன்னுடைய பொறுப்பை முழுமையாக உணர்ந்து திட்டமிட்டு வச்சிருக்கிறது போல தான் விழா வந்து நடத்தப்பட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதிலிருந்தே தெரிகிற விஷயம் என்னன்னா, அவங்க திட்டமிடலே வந்து அதானுடைய வருகை தான் அப்படின்றதும் நம்மளால் பார்க்க முடியறதாக இருக்குது. சிக்கல்லாம் இருக்கலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ சிக்கல் இல்லாமல் செய்வாங்க அப்படின்றதுக்கான ஒரு உறுதி அந்த இடத்துல இல்லை. சிக்கல் ஏற்பட தான் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்கிறாங்க. அதே போலவே இது வந்து திட்டமிட்ட தாமதமெல்லாம் கிடையாதான். பக்தர்களுடைய நம்பிக்கையை அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்துறது கண்டனத்திற்குரியது அப்படின்னும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே தான் இங்கே சொல்ல வேண்டிய விஷயம். ஒரு தனிப்பட்ட தொழிலதிபர் குடும்பத்திற்கான ஒரு ஆதாயத்துக்காக இத்தனை கோடி மக்களை நிற்க வச்சிருக்கிறது அப்படின்றதுமே கண்டனத்துக்குரிய ஒரு செயல் தானே. மேலும் இந்த ஜெகந்நாத் ரத யாத்திரையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாமதம் தொடர்பான சர்ச்சை அரசியல் வட்டாரங்களில் மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளத்திலையுமே முழுமையான குழப்பத்துக்கு ஆழ்த்தி இருக்கு. இந்த விவகாரம் முக்கியமாக எக்ஸ்தல பதிவிலையும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற தளங்களில் வைரலான ஹேஷ்டேக்குகளோட பரிமாறப்பட்டுட்டு வருது. அதாவது ஹேஷ்டேக் ரத யாத்திரை டிலே, ஹேஷ்டேக் அதானியின் பூரி, ஹேஷ்டேக் ஜெகந்நாத் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல ஹேஷ்டேக்குகள் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய கோபத்தையும் ஏமாற்றத்தையும் பதிவு செஞ்சுட்டு வராங்க. இதில் சிலர் எழுதியிருக்கக்கூடிய கருத்துக்கள் பார்த்தோம்னா, பக்தி அப்படின்ற விஷயம் அரசியல் உலோகத்தால் உருவாக்க வேண்டியது கிடையாது. ஒரு தொழிலதிபருடைய வருகைக்காக நீங்கள் வந்து இந்த தீர்வுகளை தேர்களை வந்து நிறுத்தி வைக்கிறது அப்படின்றதுனா இது பக்தர்களுடைய உரிமையை நீங்கள் புறக்கணிக்கிற செயலாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல கருத்துக்களை வந்து மக்கள் பதிவிட்டுட்டும் வராங்க. மொத்தத்தில் இப்போ ஜெகந்நாத் ரத யாத்திரைன்ற விஷயம் ஒரு சடங்கோ விழாவோ கிடையாது. இது ஒடிசா மக்களுடைய ஆன்மீக அடையாளமும் பண்பாட்டு பாரம்பரியத்தையும் சமூக ஒற்றுமையும் சின்னமாக விளங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இந்த தேரிழப்பு நிகழ்வு அப்படின்றதுல அரசியலோ இல்லை செல்வாக்கு இருக்கிறதான ஒரு விஷயத்தால புகழ்றதோ அது வந்து புனிதத்தன்மை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்குது அப்படின்றது தான் பொதுமக்களுடைய எண்ணமாக இருக்குது. இது மாதிரியான மகா விழாக்கள்லாம் வந்து நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிற விஷயங்கள் நேர்மையாக செயல்பட வேண்டும்ன்றதும், அதிகாரம் இருக்கக்கூடிய நபர்களுக்கான வசதிகளை பயன்படுத்தி பக்தர்களுடைய முன்னுரிமையை மீற வைக்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து செய்கிறதும், பாதுகாப்புக்கு சமத்துவத்துக்கு உறுதி செய்யப்பட வேண்டிய ஒரு செயல்கள் இல்லாத இருக்கிறதும், இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டியதாகவே இந்த இடத்துல இருக்குது. ஒரு முன்னேறி இருக்கக்கூடிய ஜனநாயகத்தில் எந்த ஆன்மீக நிகழ்வுமே விஐபி செல்வாக்கு கீழே சாய வேணாம் அப்படின்றது தான் சமூகத்துடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துட்டு இருக்கு. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க.
அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் கோப்பாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.